விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள் 17/3/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:23 மணி வரை தேய்பிறை திரையோதசி திதியும், பின்பு நாள் முழுவதும் தேய்பிறை சதுர்த்தசி திதியும், நாள் முழுவதும் சதயம் நட்சத்திரமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய தினத்தின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன், ராகு, புதன், செவ்வாய், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக குருவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக சித்தர்கள் ஜீவசமாதி தரிசனம் மேற்கொள்ள உகந்த தினம், முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள், குறிப்பாக பூஜை புனஸ்காரங்கள் அபிஷேகம் செய்வதற்கு உகந்த தினம், கால்நடை வீடு பராமரிப்பு சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை மிக மேம்பட்டதொரு நல்ல பலன்கள் செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாகவே இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், ராகு தசா மிக கடுமையாக துன்பங்களை கொடுக்கிறது. ராகு நீச்சனின் வீட்டில் அமர்ந்து தசையை நடத்துகிறது. சனி செவ்வாயினுடைய தொடர்பை பெற்று தசை நடத்துகிறது. மிக கடுமையான அளவில் பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று சொல்லும் பொழுது மிக உறுதியான முறையில் ஸ்ரீ காளகஸ்தி வழிபாடு, ஸ்ரீ காளகஸ்தி சென்று அங்கு வழிபாடு செய்து வருவது மேற்கண்ட கடுமையான ராகு தசையினுடைய தோஷத்தை போக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் இயல்பாகவே சில அனுகூலங்களும் சாதகமான விஷயங்களும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய நாளாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. மேன்மை பொருந்திய நாளென்றே இன்றைய நாளை சொல்லலாம். மகத்துவங்கள் நிறைந்த எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் பெறுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கிய கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று வலிமையாக சஞ்சரிக்கின்ற சூழலில் வளமும் நலமும் எல்லா விதமான காரியங்களிலும் அனுகூலமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எல்லோரையும் நண்பர்களாக பாவிக்கும் சூழல் உருவாகும். முக்கியமாக குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சிகரமான அனுபவம் மேம்படும். அனைத்தையும் சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான சூழல்களும் கூடுதலாக ஏற்படக்கூடிய தினமாக, உறுதியான நம்பிக்கையான ஒரு செயல்பாடுகளோடு அனைவரோடும் பழகுகின்ற மதிக்கப்படுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். எதிர்பாராத தனவரவு உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் இயல்பாக இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் நல்ல விதமான லாப சூழலோடு இயங்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பணிபுரிகிற இடங்களில் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் வரன் உறுதிவார்த்தை சொல்லப்படும். பெற்றோர்களின் அனுகிரகம், அவர்களின் ஆசிர்வாதம், உதவியும் கிடைக்கும். கூடுமானவரை கடன்காரர்கள் ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது சிறப்பு. புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளில் கவனமாக இருங்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை உண்டு. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கூடுதல் ஆர்வம் செலுத்துவீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் போட்டிகள் குறையும். குறிப்பாக நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். குடும்ப உறவுகளிடம் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த நாளாக, பணவரவு மேம்படுகிற நாளாக அமைகிறது. அரசியல்வாதிகளுக்கு சிக்கலான காலகட்டமாக இன்றைய காலகட்டம் இருக்கும். கலைத்துறை என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்கள், இளைஞர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு நிம்மதியான சூழல்களை பெறுகிற நாளாக மேசத்துக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை ஏற்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கான கிரக வலிமை இன்றைய தினம் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான செயல்பாடுகளிலும் உங்களுடைய முக்கியத்துவம் கூடுகின்ற நாளாக, அனைத்திலும் முழுமை பெற்ற மகிழ்ச்சியான அனுபவங்களோடு கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். எல்லா விதமான செயல்பாடுகளிலும் உங்களுடைய உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். தொலைதூர பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்ற தன்மைகள் நிறைவாக இருக்கிறது. ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் ஒரு நிலையில் உச்சம் பெற்றிருப்பது அனைத்து விதமான உபயோகமான சில நிகழ்வுகளையும் ஏற்படுத்தும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் சிறப்பாக செய்து முடித்து மேன்மை பெறுவீர்கள். பணவரவு அமோகமாக இருக்கும். எதிர்பாராத செலவுண்டாகும். விலை உயர்ந்த அமைப்புகள், நகைக்கடை, அடகு கடை போன்ற இடங்களில் புழங்குகிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரிக்கட்ட நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக பணியிடங்களிலும் கொஞ்சம் சில அன்பர்கள் இந்த ராசியைச் சேர்ந்தவங்க கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் சில நேரங்களில் ஏற்படும். கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவதால் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது சிறப்பு. ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக விலகிக் கொள்வதும் அனுகூலமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்கள் கூடுதலாக இணையவழி வருமானம் போன்ற நிகழ்வுகளால் சாதகமான தன்மைகள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய முயற்சிகளின் பேரில் நல்ல விதமான அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெற தேவையான அனுகூலங்கள் உருவாகும். இன்றைய தினம் எல்லாவற்றிலும் மேம்பட்டதொரு நிறைவான பலன்களை கொடுக்கக்கூடிய தினமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமைகிற நாளாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான கிரக வலிமை இன்றைய தினம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக பலவீனமான சூழல்ல ராசிநாதன் இருக்கிறார். இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவம் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுடைய முயற்சி கூடுதலாக பலனளிக்கும். வருவது வரட்டும், பார்க்கலாம் என்ற மனோதைரியம் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எல்லா விதமான நிகழ்வுகளிலும் உங்களுடைய உறுதித்தன்மை அனைவராலும் பாராட்டப்படும். ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் சிக்கல்களை சமாளிக்கின்ற தைரியத்தை கொடுப்பார். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. பொருளாதார சேர்க்கை, எதிர்கால நலன் கருதி சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் தெளிவாக சிந்தித்து செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். எதிர்பாராத சில அனுகூலங்கள், புதிய நண்பர்கள் சேர்க்கை எல்லாம் நல்ல விதமாக இருக்கிறது. எதிலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கும். தேவையற்ற செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும். வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவதும் கூடுதல் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் நிறைவான மேன்மையான முன்னேற்றம் காண்பீர்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள தொகை நிறைவான முறையில் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் எதிர்பார்த்தபடி உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை கூடும். உறவுகள் நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்மணிகளுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலும் எடுக்கிற முடிவுகள் சாதகமாக அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு தகுந்த மதிப்பு மரியாதையும் உண்டு. குறிப்பாக இன்றைய நாள் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான செயல்பாடுகள் அனைத்தும் இனிப்பான அனுபவத்தை கொடுக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக வலிமை, கிரக வல்லமை எந்த அளவில் இருக்கிறது? எல்லா வகையிலும் மேம்பட்டதான உற்சாகமானதொரு உறுதியான பலன்களை கொடுக்கக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். முக்கிய கிரகங்கள் எல்லாம் வலிமையாக முழுமை பெற்று சஞ்சரிக்கிற சூழல்ல
8ல் ராசிநாதன் சந்திரன் மறைந்திருந்தாலும் குருவின் தொடர்போடு மிக அமோகமான முறையில் இருக்கிறார். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி, தொழில் வர்த்தகம் போன்ற நிகழ்வுகளில் நல்லதொரு சாதகமான தன்மைகள், நிறைவான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். முக்கிய கிரகங்கள் சற்று பலவீனப்பட்டிருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக பலனளிக்கும். எப்படிப்பட்ட சிக்கலான காரியங்களையும் உங்களுடைய பேச்சாற்றல் மூலம் சமாளித்து சிக்கல்களிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். எதை செய்தாலும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு செய்வதே நல்லது. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக பெண்களால் மன வருத்தங்கள் உருவாகலாம். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படும், கவனமாக இருங்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த தக்க உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உருவாகும். பணிபுரிகின்ற இடங்களில் மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. குறிப்பாக தொழில்துறையினருக்கு போட்டிகள் குறையும், லாபத்தன்மைகள் மேம்படும். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தடையேற்பட்ட சுபகாரியங்கள் தடை நீங்கி நல்லவிதமாக நடக்கும். புத்திரபாக்கிய அமைப்புகளும் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக இணைய வழி வருமானம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். பெண்மணிகளுக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டாலும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்களும் நல்லவிதமான முறையில் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான முறையில் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைவாக உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் மேம்பட்ட சூழலில் இருக்கிறது. அனைத்திலும் உயர்வுகளும் வெற்றிகரமான சிந்தனைகளும் உள்ள தினமாக, எல்லாவற்றிலும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் மேலோங்குகிற தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்கள் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக வல்லமை இன்றைய தினம் எப்படி இருக்கிறது? சிக்கல்களில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்போடு சிந்தித்து செயலாற்றி வெற்றி காணுவதற்கான சூழல்கள் எல்லாம் புலப்படக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிக்கிறது. ராசிநாதன் பலவீனப்பட்டிருந்தாலும் குருவினுடைய தொடர்பு உங்களுக்கு எல்லாவற்றிலும் மேன்மையை கொடுக்கிறது. செவ்வாயினுடைய சஞ்சாரம் சில சிக்கல்களை கொடுத்தாலும் எதிர்ப்பாளர்களிடமிருந்து லாபகமாக விலகி கொண்டு வெற்றிகரமாக செயலாற்றப் போகிறீர்கள். இந்த ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள், அரசு துறையில் உயர் பொறுப்பில் இருக்கிற அன்பர்கள் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நண்பர்களாலும் சில அனுகூலத்தை பெறுவீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குறிப்பாக செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நிதி மேலாண்மை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த மாணவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி கொள்வீர்கள். மனோதைரியம் மேம்படும். எந்த காரியத்தையும் துணிவோடு செய்து அதிக நன்மை பெறுவீர்கள். கூடுமானவரை போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது சிறப்பான அனுகூலத்தை தரும். வியாபார விருத்தியும் மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது சாதகமான தன்மைகளை கொடுக்கும். சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உறவுகளோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குழந்தைகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவது சிறப்பு. பெண்மணிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த பயம் நீங்கி துணி உண்டாகும். தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பதும் பெண்மணிகளுக்கு இன்றைய நாளில் உகந்ததான சூழலை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்கள் அனுகூலத்தையும் புகழையும் பெற இருக்கிறீர்கள். நற்பெயர் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் விழிப்போடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக மாணவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். இளைஞர்களுக்கு தடை தாமதத்தை நீக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு லாபகரமான சூழல் உள்ள நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான கிரக வலிமைகள் இன்றைய தினம் எப்படி இருக்கிறது? நினைத்ததை மேம்படுத்தக்கூடிய சிந்தனா செயல்திறன் அதிகரிக்கின்ற தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் பக்குவமாகவும் நிதானமாகவும் செயலாற்றி முழுமையான பெரிய அளவிலான வெற்றிதனை நீங்கள் பெறக்கூடிய நாளாக கன்னிக்கு இன்றைய தினம் இருக்கும். எல்லோரையும் நேசிப்பீர்கள். எல்லோருடைய அனுகூலத்தையும் நிறைவாக பெறுவீர்கள்.
குறிப்பாக 10ல் இருக்கின்ற குரு பல வகையிலும் தொழில் சார்ந்த அனுகூலத்தை கொடுப்பார். 7ஆம் பாவகமும் சுக்கிரனும் பலவீனப்பட்டிருக்கிறதால நண்பர்களாலும் மனைவி வகை உறவுகளாலும் தொழில் பங்குதாரர்களாலும் சில சங்கடமான சூழல்கள் எல்லாம் கவனமாக இருங்கள். கோர்ட் கேசு வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் உசாராக இருங்கள். ஒத்துவராத நபர்களால் சில மன வேறுபாடுகளும் சங்கடங்களும் உருவாகலாம். உசாராக இருப்பதும் ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணம் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். பிரிந்த உறவுகள் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகளோடு சிறுதூர பயணம் சென்று வருவதற்கான அமைப்புகளும் நிறைவாக இருக்கிறது. குறிப்பாக பினான்ஸ் மற்றும் நகைக்கடை போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலமாக நிறைவாக கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருங்கள். குழந்தைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வீர்கள். வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு தாராளமாக பணப்புழக்கம் இருக்கும். மனதில் உற்சாகம் சிறப்பான முறையில் இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடியான கௌரவம் உயரும். விரும்பிய பதவி உதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக பூர்த்தியாகும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமைகிற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? நிம்மதியான அணுகுமுறைகளோடு நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை நிறைந்த தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக பலவீனப்பட்ட சூழலில் சுக்கிரன் ராசிநாதன் இருந்தாலும் அவர் உச்சமாக இருப்பது எல்லாவற்றையும் தாண்டி அவருக்கு சில அனுகூலத்தை உறுதியாக செய்கிறது. 5ஆம் இடம் சந்திரன், ராகு, செவ்வாய் போன்ற கிரக தொடர்புகளால் பலவீனமாக இருந்தாலும் அந்த பாவகத்தை குறிபார்ப்பது அனைத்து விதமான நலத்தையும் பலத்தையும் உறுதியான முறையில் கொடுக்கும். எல்லா விதமான நிகழ்வுகளிலும் உங்களுடைய செயல்பாடு அனைவராலும் கவனிக்கப்படும். யதார்த்தமாக செயலாற்றுவீர்கள். முடிந்த உதவியை அடுத்தவர்களுக்கு செய்வீர்கள். எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. எந்த நிலையிலும் அடுத்தவர்களாலும் எதிரிகளாலும் இருந்து வந்த மனவேதனைகள் தொல்லைகள் குறையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் முடிவுள்ள சாதகமான பலனே கிடைக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருக வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. குறிப்பாக தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சாதகமான நற்பலன்கள் நடக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பாக கவலை ஏற்பட்டு விலகும். அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். குடும்ப உறவுகளிடம் நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவதும் பழகுவதும் நல்லது. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர் பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு கோபத்தை குறைத்து பக்குவமாக நிதானமாக பேசுவதன் மூலமாக நன்மை உண்டாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமும் அனுகூலமும் நிறைந்ததாக இருக்கும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவது நல்லது. மாணவர்கள் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்ததொரு நல்ல மாற்றங்களும் அனுகூலங்களும் நிறைவாக கிடைக்கப் பெறுகிற தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகிற நாளாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய தினத்தில் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலும் மேம்பட்ட சூழலோடு வெற்றிகரமான புதிய வாய்ப்புகளும் சூழல்களும் இயல்பாக அமைகிற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். தைரியமாக எதையும் சந்திப்பீர்கள். எல்லாவற்றிலும் உங்களுடைய செயல்பாடு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் பலவீனப்பட்டிருந்தாலும் குருவின் தொடர்பால் வலிமை பெறுகிறார். பாக்கியாதிபதி சந்திரன் ராகுவோடு இணைந்து அமாவாசை நிலையை நோக்கி சென்றாலும் குருவின் தொடர்பு அவரை மேன்மைப்படுத்துகிறது. பொருளாதார உயர்வுகள் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய சூழல்கள் உருவாகும்.
தனவரவு நல்லதொரு நிலையில் இருக்கும். கவலைகள் ஏற்பட்டு விலகும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடுதலாக இருக்கும். பங்குதாரர்களுடைய செயல்பாடு சற்று சங்கடத்தை கொடுக்கும். கவனமாக இருங்கள். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களை விட்டுக் கொடுத்து போவது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த முரண்பட்ட தன்மைகள் நீங்கும். குறிப்பாக கூட்டுத் தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பதற்கான தன்மைகளும் உண்டு. வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு நல்லவிதமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குவதற்கான தன்மைகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். நிம்மதி நல்லவிதமான முறையில் இருக்கும். குடும்ப உறவுகள் பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் உண்டு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்கும். கவனமாக இருங்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை குறிப்பாக சுக்கிரனுடைய அலங்கார பொருட்கள், நறுமண பொருட்கள் சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சற்று சிக்கலான அணுகுமுறைகள் இருக்கும். கவனமாக இருங்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருப்பது மேன்மையை கொடுக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் அமையும். மாணவர்கள் வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி படித்து வெற்றி காணுவீர்கள். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லவிதமான முறையில் பூர்த்தியாகின்ற தினமாக விருச்சிகத்திற்கு மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான கிரக வலிமைகள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான பிரச்சனைகளையும் நல்லவிதமாக எதிர்கொண்டு கையாண்டு வெற்றிகரமான சூழலை அமைத்து புகழ் பெறுகிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். சந்திரன், செவ்வாய், சூரியன் போன்ற முக்கிய யோக கிரகங்கள் எல்லாம் வலிமை இழந்திருந்தாலும் அனைத்து கிரகத்தோடும் சுக்கிரன், குரு தொடர்பு கொள்வது எல்லாவிதமான சிக்கலையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவத்தை தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை தூக்கம் மற்றும் சங்கடம் பார்க்காமல் கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மை இன்றைய நாளில் இருக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். முக்கியமாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் சற்று சிக்கலாக இருக்கிறதால வீடு, வாகனம் சார்ந்த அமைப்புகள் தொந்தரவு உண்டு. இரவு நேர வாகன பயணங்களில் கவனமாக இருங்கள். பெண்களால் மனம் வேதனை கொள்ளுகிற நிகழ்வுகள் இருக்கும். உறுதியாக முறையில் அவை சமாளிப்பதன் மூலமாக உங்களுக்கான அவப்பெயர் நீங்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பணவரவு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். கடன் சார்ந்த விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் கூடுதல் முன்னேற்றத்திற்கு பிறகு அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். தொழில் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள் மேம்பட்ட நிலையில் இருக்கும். மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் ஏற்படும். உறவுகள், நட்புகள் மூலம் தக்க தருணத்தில் சரியான உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவர்களின் ஆதரவும் அனுகூலமும் ஏற்படும். பெண்மணிகளுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். கொடுக்கல் வாங்கலில் ஆதாயங்கள் உண்டு. கலைத்துறை என்பர்கள் சீரான நிலையில் வெற்றி காணுவீர்கள். குறிப்பாக பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ், பாராட்டு கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்கள் கடுமையான முயற்சிக்கு பிறகு அனுகூலத்தை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மேம்பட்ட நிலையில் பூர்த்தியாகும். தடைகள் விலகுகிற நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு வெற்றிகரமான சூழல் உள்ள தினமாகவும், பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்கான கிரக மாறுதல்கள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் நல்லதொரு ஸ்திரமான சூழலோடு சிந்தித்து செயலாற்றி வெற்றி காணுகிற நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். மனமகிழ்ச்சி கூடுதலாக இருக்கும். உற்சாகம் மேம்படும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளும் நிறைந்த நாள் என்றே மகரத்திற்கு இன்றைய தினத்தை சொல்லலாம். தனஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சந்திரன், ராகு போன்ற கிரகங்கள் இருந்தாலும் குருவின் தொடர்பு பொருளாதார மேன்மையும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகளையும் விளக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. கணவன் மனைவி உறவு யதார்த்தம் நிறைந்ததாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் புதிய நண்பர்களின் சேர்க்கையாலும் அனுகூலங்கள் ஏற்படும். கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் சில அனுகூலத்தை கொடுக்கும்.
எல்லோரிடமும் இனிமையாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள். குடும்பத்தின் மீது அதிக பாசம் இன்றைய நாளில் வைப்பீர்கள். சுப செலவு தவிர்க்க இயலாத வகையில் இருக்கும். சுபகாரியங்களில் ஈடுபட்டு வந்த தடை தாமதங்கள் முழுமையாக விலகும். மன அமைதி ஏற்படும். ஆன்மீக சூழலில் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு சில மாற்றங்களை மேற்கொள்வீர்கள். அதே நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் கிடைப்பதில் அதிக முயற்சிகள் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து போவது அனுகூலத்தை தரும். அலுவலக வேலைகளால் அலைச்சல் உண்டாகும். சக ஊழியர்களிடம் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் கோபதாபங்களை உருவாக்கலாம். கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி செயல்படுவது மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வார்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உயரியதான சூழலை கொடுக்கும். மனக்கவலை நீங்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை உண்டாகும். அரசியலில் உள்ளவர்கள் எந்த வேலையும் எளிதாக செய்து முடித்து பெயர் எடுக்க இருக்கிறீர்கள். மாணவர்கள் இளைஞர்களுக்கு மன சங்கடங்கள் நீங்கி உற்சாகம் மேம்படுகிற நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் மாற்றங்களை விரும்புகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள நாளாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, குறிக்கோள்கள் எல்லாம் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக பூர்த்தியாகிற நாளாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையப் போகிறது. முக்கியமாக கிரக சஞ்சாரங்கள் வலிமையை கொடுக்கிறது. ராசியோடு 4 கிரக தொடர்புகளும் ராசியை குரு பார்ப்பதும் ராசிநாதன் குருவின் வீட்டில் சுக்கிரனோடு இணைந்திருப்பதுமான சூழல்ல பொருளாதார மேன்மைகளும் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். நிதானமானவர்களாக இருந்தாலும் நினைத்ததை சாதிக்கின்ற வாய்ப்புகள் ஏற்படும். அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய தன்மைகளும் புகழ் பெறுகிற சூழல்களும் இயல்பான முறையில் இருக்கும். பொதுவாக அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவது, உறுதி வார்த்தை சொல்லுவது போன்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியத்தையும் யாரையும் பகிராமல் இருப்பது நல்லது. மனக்கலக்கம் உருவாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் தேவை. எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிக யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத பண தேவைகள் உருவாகலாம். முக்கியமாக யோக கிரகங்கள் சற்று வலுவிழந்திருப்பதால எதை செய்தாலும் யோசித்து செய்வது சிறப்பு. வெளியூரிலிருந்து வருகிற தகவல்கள் மகிழ்ச்சிகரமான அனுபவத்தை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் இருந்து வந்த வீண் இடையூறுகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகும். கவனமாக இருங்கள். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலம் உருவாகும். இன்றைய தினம் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு உருவாகும். குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது சிறப்பு. பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு இருப்பதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். மன சஞ்சலங்கள் விலகும். கலைத்துறை என்பர்களுக்கு எதிர்பார்த்த அளவு புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல்வாதிகள் எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான சங்கடமான சூழல்கள் அனைத்தும் முழுமையாக மறையக்கூடிய நாளாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு மோதல்கள் அதிகரிக்கிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது, நிம்மதியான அணுகுமுறைகளை தருகிறதா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். முக்கியமாக ராசியும் 12ஆம் இடமும் பலவீனமாக இருக்கிறது. 12ஆம் இடத்தை ராசிநாதன் குரு பார்த்தாலும் ராசியில் சனி சுக்கிரன் இணைந்திருப்பது எல்லா வகையிலும் சங்கடமான அணுகுமுறைகளை கூடுதலாக கொடுக்கும். கவனமாக இருப்பது நல்லது. எந்த விதமான செயல்பாடுகளிலும் சற்று மனசங்கடங்கள் ஏற்படலாம். எந்த காரியத்தையும் திறமையாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் உருவாகும். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். குறிப்பாக அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள். பொருளாதார நலன் மேலோங்கும். எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற பணச்செலவுகள் உருவாகும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் மகிழ்ச்சிகரமாக அமையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு விலகும்.
பழைய பாக்கிகள் வசூலாவதில் தடைகள் உருவாகலாம், கவனமாக இருங்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிறவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு மேம்படும். குடும்ப உறவுகள் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது இன்றைய நாளில் சிறப்பினை கொடுக்கும். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு பின்பு விலகும். கலைத்துறை என்பர்களுக்கு எதிர்பார்த்த அளவு புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எந்த வாக்குறுதியையும் கொடுப்பதை தவிர்ப்பது சிறப்பு. கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும். எதிலும் நிதானம் தேவை. மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆதரவு கிடைத்தாலும் சக மாணவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. இன்றைய நாளில் பருவ வயதில் உள்ள ஆண் பெண் நிருபாளர்களுக்கும் இளைஞர்களுக்கு காதல் போன்ற நிகழ்வுகளில் சற்று சங்கடமான சூழல்கள் உருவாகலாம். மிக உஷாராக இருப்பது நல்லது. ஜென்மச்சனி காரணமாக பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை தனவரவு நிம்மதியான சூழலை கொடுக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நெருக்கடி நீங்குகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.